500 வருஷத்துக்கு பழமையான கோயிலாமே. நம்ம வீடு வேணும், சொந்தமா வீடு வேணும்னு நினைக்கிறாங்கல்ல, அவங்க வேண்டிக்கிட்டோம்னா கண்டிப்பா நிறைவேறும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. கொடையும் தான் நமக்கு எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? 6 கொடையை தாண்டி நிறைய புகழ்பெற்ற கோயில்லாம் இருக்கு. அப்படி ஒரு கோயிலுக்கு தான் இன்னைக்கு நம்ம போக போறோம். எஸ், நம்ம சிறுவாபுரி முருகன் கோவிலுக்கு தான் நம்ம போகிறோம். இது எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா, நம்ம சென்னையில இருந்து நம்ம ஆந்திரா போற வழியில நம்ம ரெட்டைல்ஸ் அதெல்லாம் தாண்டி கொஞ்சம் தூரம் போயிட்டு இருக்கும்போது உங்களுக்கு சர்வீஸ் ரோடு அந்த உள்ள பாத்தீங்கன்னா சிறுவாபுரி அப்படின்னு அரமேட் போட்டு நிறைய போர்டு வச்சிருப்பாங்க. அது உள்ளதான் அந்த கோயில் இருக்கு. நாங்க ஆல்மோஸ்ட் அந்த கோயிலை ரீச் அடைஞ்சிட்டோம். ஸோ உள்ள போற நேரத்துக்கு நாங்க வந்து பாத்தீங்கன்னா சண்டே வந்ததுனால இந்த கோயிலுக்குள்ள காருக்குள்ள அலோடு கிடையாது, அலோடு இல்லை. ஏன்பா அப்படின்னு கேட்டப்போ இல்லை, நிறைய ஆல்ரெடி கூட்டம் க்ரௌடு அதிகமா இருக்கனால பயங்கர டிராபிக் ஜாம் ஆகுது. அதை தவிர்க்கிறதுக்காக நாங்கள் சண்டேவும் நீங்க டியூஸ்டேவும் வந்தீங்கன்னா இது மாதிரி தான் நடக்கும். அதே மாதிரி இயர்லி மார்னிங்லாம் போயிட்டீங்கன்னா சீக்கிரமா போயிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஓகே, ஒரு வழியால கார வழியில தான் நீங்க முடிவு பண்ணியாச்சு அப்படின்ட்டு திரும்பி பார்த்தா வேலு அவ்வளோ அழகா அந்த வேலை அங்கே வச்சிருக்கிறாங்க என்ட்ரன்ஸ்லேயே. முருகன் அப்படின்னாலே முருகன் ஒரு பக்கம் ஆளுனா ஒரு கையில இருக்கிற வேலு அதை சுத்தத்தையும் பார்த்து ரசிச்சுக்கிட்டே இருக்கலாம். ஒருவேளை காரை அங்கே டிப்பாட்டிட்டு நாங்கள் அங்கேருந்து ஆட்டோ பிடிச்சி போயாச்சு. நடந்து போகலாம், பட் இருந்தாலும் ஆட்டோ ஸ்பெசிலிட்டி நிறைய இருக்கிறதுனால 150 ரூபாய் கேட்டாங்க. ஒரு ஆளுக்கு தனியா ஷேர் ஆட்டோ மாதிரி போனோம்னா 20 ரூபா. பட் ஆனால் வெயிட் பண்ற மாதிரி எல்லா ஆட்டோ ஆளாக சேர்ந்ததுக்கு அப்புறம் தான் போகணும். பட் இருந்தால் நாங்கள் 5 பேர் ஆல்ரெடி இருந்ததுனால இன்னும் 2-3 பேர் வெயிட் பண்ண வேணாம், நாங்களே அந்த காசை கொடுத்துட்டு உள்ள போயாச்சு. ஆட்டோன்ட்ட கேட்டால் என்னன்னா எப்பவுமே இப்படிதான் இருக்க மாட்டேன், இல்லை இன்னைக்கே அப்படிதான் இருக்கு. சண்டேவும் டியூஸ்டேயும் வந்தீங்கன்னா அந்த மாதிரி கொஞ்சம் க்ரௌட் அதிகமாக இருக்கும். மற்ற நாள் ஆவரேஜா இருக்கும் சார். ஏன்னா எல்லா பக்கமும் தமிழ்நாட்டிலேருந்து வருவாங்க, இந்த பக்கம் ஆந்திராலேருந்து வருவாங்க. அதனால ரொம்ப ஃபேமஸுங்கிறனால இந்த மாதிரி இருக்குங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. ஒரு டக்குமா ஜாலியோட பேசிட்டு ஒரு வழியா கோயிலோட அந்த இதுக்குள்ள என்ட்ரன்ஸ் வந்தாச்சு. பைக்கு கூட சம்டைம் அலோவ் பண்ண மாட்டாங்க, அங்கேயே நிப்பாட்டிட்டு இந்த மாதிரி ஆட்டோல தான் போகணுங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. அது ஒண்ணுதான் கொஞ்சம் வருத்தமா இருக்கு. ஆட்டோலாம் போக முடியுது வர முடியுது அப்படிங்கும்போது ஏன் பைக் கூட போக முடியாதா அப்படிங்கிற மாதிரி கேள்வி பார்த்துட்டு தான் இருக்கும். ஓகே, ஒரு வேலையை கோயிலுக்குள்ள வந்து விட்டுட்டு போயிட்டாரு. வந்தோடனே பசி தாங்க முடியல, ஏன்னா ரொம்ப ஏர்லியா எழுச்சி கிளம்புனால பசி தாங்க முடியலன்னு நாங்க பாப்பாலாம். சரி வாங்க அப்படின்ட்டு அங்கே போய் சாப்பிடலான்னு பார்த்தா எல்லாம் பயங்கர ஆன வேலை குதிரை வேலை மாதிரி இருந்துச்சு. அங்க 2-3 அம்மாக்கள் நம்ம வீட்டுல சமைக்கிற மாதிரி சமைச்சிட்டு இருந்தாங்க. அவங்க கிட்ட காலை டிஃபனை முடிச்சுட்டு கோயிலுக்கு போகலாம் அப்படின்ட்டு சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். ஆக பாருங்க, சாப்பிட்டு இருக்கும் போதே என் பெரிய பொண்ணு சின்ன பொண்ணு என்னென்ன சேட்டையை பார்த்தீங்கன்னா காணாத கண்டமா தான் ஒரு நண்பர். இவர் தான் ஆல்ரெடி வந்திருக்கிறாரு. இந்த டைம் தான் அவர் சொல்லிதான் எனக்கு இன்னும் சொல்ல போனா இவ்வளவு நியர்பைல அப்படி கோயில் இருக்கு அப்படிங்கிறது எனக்கு தெரியும். ஆனா அவர் சொல்லிதான் அழைச்சிட்டு வந்தாரு. அந்த ஜக்குல குடிக்கிறது எப்படின்னு தெரியல, டேடி நிறைய கவுத்துக்குவானு சும்மா லைட்டா கவுத்தாலே வரும்டா. இதெல்லாம் அந்த காலத்துல உள்ள ஒரு விஷயம், அது இன்னமும் அதை ஃபாலோ பண்றாங்க. பட் ஆனா இது பிளாஸ்டிக். ஓகே, அனுப்புற ஃபோன் கால் வேற. இந்த கேப்ல என் ஒய்ஃபு போயிட்டு பூ வாங்கிட்டு வந்துட்டாங்க. இவங்களுக்கு என்ன டேடி இன்னும் மம்மி இன்னைக்கு நான் மாடர்ன் ட்ரெஸ் போட்டிருக்கேன், எனக்கு பூ வாங்கி கொடுத்து என்னை டார்ச்சர் பண்ணீங்க அப்படின்னா. ஆனால் அவருக்கு ரொம்ப பூ பிடிக்கும். பட் இன்னைக்கு மாடர்ன் ட்ரெஸ் போடுறதுனாலே அவர் கேட்கல. நான் கூட வருத்த முடியும், என்னடி பூ வாங்கிட்டு வந்துட்டு என்ன இல்லாமல் போய் வாடி போன பூவா இருக்குன்னு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நல்லா தாங்க இருக்கு ஏங்க அப்படின்னா. சரி ரைட்டு ஓகே அப்படின்ட்டு சின்ன சின்ன விளையாட்டுலாம் விளையாண்டுட்டு அப்படியே கோயிலுக்குள்ள என்ட்ரன்ஸ் பண்ணியாச்சு. இனிமேல் கோயிலுக்குள்ள போய் பார்க்கலாம், செம்மையா இருக்கும். 500 வருஷத்துக்கு பழமையான கோயிலாமே இது. அதாவது இந்த கோயிலோட ஸ்பெஷல் என்ன அப்படின்னா, நம்ம வீடு வேணும், சொந்தமா வீடு வேணும்னு நினைக்கிறாங்கல்ல, அவங்க வேண்டிக்கிட்டோம்னா கண்டிப்பா நிறைவேறும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இந்த கோயிலோட பிரசித்தமே அதானா. ஆனா இன்னும் இது புத்தம் புதுசாவே இருக்கு பாருங்க. இப்பதான் இது பண்ணிருப்பாங்கடா. இது கோயிலுக்குள்ள உள்ள வந்ததுக்கு அப்புறம் 50 ரூபாய்க்கு இருக்கு, 100 ரூபாய் தரிசனம் இருக்கு. நாங்க ஃப்ரீ தரிசனத்துக்குள்ள தான் வந்தோம். ஏன்னா கொஞ்சம் கியூ கம்மியா தான் இருந்துச்சு. ஒரு 1/2 hour வெயிட் பண்ணாலும் 1 hour வெயிட் பண்ணல போயிடலாம் அப்படின்னு எடுத்து அது காசு கொடுத்துட்டு இந்த பொறுமை கூட இல்லைன்னா எதுக்கு கோயில் போயிட்டு அப்படின்னு எங்களுக்குள்ளே சில கேள்விகள் கேட்டுட்டு வாங்க நடந்து போகலாம் அப்படின்ட்டு உள்ள போயாச்சு. உள்ள போகணும் கிட்டத்தட்ட ஒரு 1/2 hour கழிச்சதுக்கு அப்புறம் தான் எடுத்தோம். ஏன்னா அங்கங்க ஃபேன்லாம் வச்சிருக்கிறாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. எவ்வளவு வெயிலா இருந்தாலும் நமக்கு வந்து அனல் தெரியாத அளவுக்கு தான் உள்ள இருக்கு. அதை முடிச்சுட்டு இந்த இடத்த ஒரு சின்னதாக ஸ்டெப்ஸ் ஒரு 10 ஸ்டெப்ஸ் ஏறி இறங்கணும்னே கோயிலோட உள்ள இருக்கிற அப்பியரன்ஸ் வரும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா டூரிஸ்ட் ஃபேமிலி படத்தில் கூட நம்ம சத்யஜித் பண்ணாமல் அந்த படம் வெற்றி அடைஞ்சதுக்கு அப்புறம் இந்த கொடி மரத்தில் நின்றுட்டு தான் ஃபோட்டோ எடுத்து அனுப்பியிருப்பாரு. அந்த கோயிலுக்கு தான் வந்திருப்பாரு. ஏன்னா அவருக்கும் இந்த மாதிரி கடவுள் பக்தி அதிகம். அழகாவது கோயிலில் போட்டிருப்பா. அப்போ கூட எனக்கு தெரியல, ஆக்சுவலி உள்ள போட்டதுக்கு அப்புறம் தான் சொன்னாங்க இங்கெல்லாம் வருவாங்க அடிக்கடி, இந்த ரீசெண்டாக கூட இந்த பிக்சர் இங்கே தான் எடுத்தாங்க அப்படின்னாங்க. ஆனால் கோயிலுக்குள்ள ஃபுல்லாக ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடுக்கிறத அலோவ் பண்ணல. அதை ஒரு முடிச்சுட்டு வெளியில வந்தோம் போகிறதோட அப்பியரன்ஸ் இப்படி தான் இருக்கும். சூப்பரா இருக்குல்ல, அழகா இருக்கு. கார்ல உனக்கு உள்ள வாங்குறது கார்ல வச்சா இல்ல வீட்ல வச்சுக்கலாம். கார்ல அழகா இருக்கும். அண்ணனோட காலேஜ்
எனக்கு விநாயகரும் முருகன் தான் ரொம்ப பிடிக்கும். இல்ல இல்ல விநாயகர் எனக்கு சின்ன வயசுல இருந்து ரொம்ப பிடிக்கும். திடீர்னு வந்துருச்சு. இரு வரேன். கயிறு கட்டுறதுக்குள்ள நான் பட்ட போது பெரும்பாடா இருக்கு. கயிறையும் கட்டி விட்டு 2 பேருக்கும் கயிறு கட்டி விட்டுட்டு அடுத்து என்ன ஒரு 2 ஜாலியாக கிளம்ப வேண்டியதுன்னா அப்படின்னு கிளம்பிட்டு இருந்தோம். வேற வழி இல்லை, முடிஞ்சு போச்சு. வந்த சூப்பராக தரிசனம் பண்ணியாச்சு. ஓகே, முருகனோட வேலை அழகா இருக்கு. அந்த இது வாங்குமா மயில் மயில் தொகையா வாங்கலாம். மயில் தோகை அதெல்லாம் புக்குக்குள்ள வச்சா நல்லா படிக்கணும். சோப்பு கூட ஒரு வேளை சாமியை கும்பிட்டாச்சு. ஸோ இதான் சிறுவாபுரி அம்மனோட வெளியில். வாங்கி தரேன். ஐஸ்கிரீம் வேணுமா? கோயில் இறக்கு எல்லாம் வாங்கிட்டு இப்போ ஐஸ்கிரீம் வேறு. தண்ணி எடுத்துகிட்டு வந்து அங்கே வீட்டில் வச்சு விட்டு காருக்குள்ளே இங்கே வந்து வாங்கி குடிக்க வேண்டியதாக போச்சு. கல்யாணத்துக்கு ஊர்வலத்துக்கு எடுக்க முடியாது. ஓகே, பின்னாடி வச்சுக்காதீங்க. அப்புறம் வந்து ஓகே அப்படியே போயிடலாம் வாங்க. என்னது இந்த மாதிரி கலர்ல இருக்குமா? அதான்டா மயிலோட கலரு, ஒரிஜினல் தான்டா. செமையா இருக்கு. இதுதான் தோகை, அழகா இருக்கு. ஆனா இங்க 4.50 ரூபா உண்மையிலே பரவாயில்ல. நம்ம திருத்தணியில எல்லாம் ரேட் அதிகமா. இது 1.50 ரூபா வாங்குவாங்க, 4.200 ரூபாய்க்கு. எங்க இருந்தாலும் கோயில் இது தானே, மயில் தானே. அவ்வளவுதான். ஓகே, கடையில் இருக்காங்களா? என்ன ஐஸ்கிரீம் வாங்குற? இதுவா? அவங்களுக்குலாம் என்ன வேணும் கேட்கவே இல்லையே. சரி, எல்லாருக்கும் போடுவோம். நீங்க கோன் சாப்பிடுவீங்களா? நான் 5 கோன் எடுத்துலாமா? ரைட், அப்படி என்ன பார்த்துறேன். எனக்கு அதை எடு, சாக்லேட் எடு. ஐயோ, இன்னும் அவ்வளோதான். 5 தான். அது ஏன் எனக்கு இது வேணுங்கிறேன்டா. இது எடுத்துக்கிறேன், உடஞ்சிருக்கு. அவ்வளோதான். 5. ஓகே, நல்லபடியாக சாமி கும்பிட்டாச்சா? வந்த வேலை சூப்பராக முடிஞ்சுது. அவ்வளோதானே? 2 மணி நேரம் ஆயிருக்குல்ல. 1.5-2 மணி நேரத்தை சாமி கும்பிட்டாச்சு. சூப்பராக இருக்கு. கோயிலுக்கு வரணும்னா ஒரு முக்கியமான குறிப்பு என்னன்னா, நீங்கள் சீக்கிரமாக வந்துருங்க. ஏன்னா உள்ள வந்து கியூ பயங்கரமாக இருக்கு. அது உள்ள காரில் பார்த்தீங்கன்னா மெயின் என்ட்ரன்ஸே மெயின் ரோட்லேயே நிப்பாட்டி விட்றாங்க. அதுக்கப்புறம் உள்ள ஆட்டோவில் தான் வர மாதிரி இருக்குது. அதுக்கு ஒரு 150, ஒரு ஆளுக்கு 20 ரூபா ஷேர் ஆட்டோ. தனி ஆட்டோ அப்படின்னா மொத்தமாக 150 ரூபா கேட்குறாங்களா? 150 ரூபா கேட்குறாங்க. ஓகே தான், ஒருத்தர் தான். 3 கிலோமீட்டர் உள்ளே வருது. வந்ததுக்கப்புறம் கோயிலோட இது ஃபுல்லாக பார்த்துட்டோம். இனிமேல் நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீட்டில் திரும்ப சந்திப்போம். பாய் சொல்லிடுங்க. நீங்கள் சொல்லுங்கள். திங்கிறதையே வேலையை வச்சு திட்டீங்களே, ஒரு பாய் சொல்லிடுறது. மேடம் சாப்பிட்டுட்டு சொல்றீங்க, பாய் சொல்லிடுறீங்களா?